மதிமுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இது அரசியல் திணை நிகழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் திணை நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகாவினுடைய முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டிலுடைய 2026 தேர்தல் களம் ரொம்பவே சீக்கிரமாகவே சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இதன் அடிப்படையில் இப்போ டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய தன்னுடைய இறுதி படம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல முன் வச்சுட்டே இருந்தீங்க, அவர் குடும்பத்தோடயே இல்லை, அவங்க அப்பா அம்மா கூடவே இல்லை அப்படின்னு. ஆனா அந்த மேடையில பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தது. அவங்க அம்மா பாடுறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாரு. நீங்கெல்லாம் தொடர்ச்சியா ஒரு குடும்பத்தோட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல எல்லாம் கரியை பூசும் விதமா அவங்க அந்த மாதிரி மேடை ஏற்றி காமிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்க முகத்துல கரிய பூசுறது வந்து சிக்கல் கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்தே வந்து தொடச்சுனா துப்புனா தொடச்சிப்போம் அப்படின்னும் போது கரியை துடைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் தொடச்சிப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான குட்டி ஸ்டோரியில் பெரிய ஸ்டோரியே இருக்கு. அப்பா அம்மா காலில் எப்படி விழுந்து கதறினார்னு எங்களுக்கு தான் தெரியும். வந்து அரசியலுக்கு உனக்கு வந்து அப்பா அம்மா தேவை கிடையாது, ஆனால் உனக்கு வந்து சினிமா ப்ரமோஷனுக்கு அப்பா அம்மா தேவைன்றதுனால கையில் காலில் விழுந்து நீங்கள் அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அப்பட்டமான நடிப்பு மேடையில் வந்து உங்கள் தந்தையை நீ கட்டிப்பிடிக்கிறதுல எங்களுக்கு சிக்கலே கிடையாது. அதுபோல் இயல்பாக நீங்கள் இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் வந்து வரவேற்போம், அது தேவையும் கூட. ஆனால் சினிமாவுக்காக தந்தையை வந்து கட்டிப்பிடிக்கிற திரு விஜய் அவர்கள் கட்சி கூட்டங்களுக்கு வந்து சமீப காலமாக ஐயா எஸ்ஐசி அவர்கள் வந்து அனுமதி கூட கொடுக்கறதே கிடையாது. இதுதான் யதார்த்தமாக இருந்தது. ஸோ சினிமா விளம்பரத்துக்காக வந்து அம்மாவை பாட வச்சதும் அப்பாவை கட்டி பிடிச்சதும் அப்பட்டமான இது வந்து சினிமா அரசியல் இல்லை. இப்போ அவரு முன்வைக்கிறதே என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியை வந்து குடும்ப ஆட்சின்னு தான் முன்வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களே வந்து அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கக்கூடிய விஷயமாவே இருக்கு. அப்படிங்கிறதுனால அரசியல்ல அம்மா அப்பாவை ஒதுக்கி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, பொறுப்பே கேட்கலையேங்க. அப்பா அம்மா வந்து எந்த பொறுப்புமே கேட்கல. அப்பா அம்மாவை நீங்க சந்திக்கிறது கூட இல்லைங்க. அதுல சந்திக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல அவர் ஏதாவது பொறுப்புல வந்து கேட்டாரா அவரு? நீங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போறதுல அப்பா அம்மாவை சந்திக்கிறதுல அவர் தானே உங்களுக்கு வந்து குருவா இருந்தாரு, ஆலோசகரா இருந்தாரு, உங்களை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வந்தது அவர் தானே. நீங்க அவர்கிட்ட பேசலன்றதானே நாங்க தொடர்ச்சியா நாங்க சொல்ல, நான் மட்டும் கிடையாது, அண்ணன் பிடி செல்வகுமார் முதல் கொண்டு நீங்க விஜயோட பயணப்பட்ட எல்லாருமே சொல்றது என்னன்னா, அப்பாவுக்கும் மகனுமான நெருக்கம்ன்றது கிடையாது, சந்திக்கிறதே இல்லைன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு. நீங்க கட்சியில அவரை வச்சிங்களா நாங்க சொல்லல, நீங்க ஒரு மென்டார் மாதிரியா நீங்க வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு தாவேகால இவ்வளவு குளறுபடிகள் நடக்குது, இவ்வளவு கரப்ஷன் நடக்குது, இதெல்லாம் அவர் வந்து மேற்பார்வையில் இருந்தா இது நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. வந்து கட்சியில நீங்க வந்து அவரை பொதுச் செயலாளர் போடுங்கன்னு நாங்க என்னைக்குமே சொல்லவே இல்லையே. இல்லை, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட பிரதமருக்கு கொடுக்குற வரவேற்பு வந்து மலேசியாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க மலேசியா அரசாங்கம் அப்படின்னு அண்மையில் தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில அந்த கூட்டமும் ரொம்ப ஒரு பெரிய கூட்டமாக தான் இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து நான் வந்து பெருசாக வந்து நினச்சிக்க மாட்டேன். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அவலமான ஒரு நிலை வந்திருக்கு. ஒரு ரசிகர் மனப்பான்மை, எம்ஜிஆரை வந்து தூக்கி கொண்டாடிய ஒரு மனிதர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தூக்கி கொண்டாடிய ஒரு மனிதர், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து திராவிட சித்தாந்தத்தில் பயணித்த ஒரு மனிதர் வந்து அவரோட அரசியல் அனுபவம் கூட விஜயோட வயது கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரசிகர் மாதிரி வந்து மன்றாடுறாரு, கெஞ்சுறாரு. பார்த்தீங்கன்னா என் தலைவன் பார்த்தீங்களா ஒரு பிரதமர் கொடுக்க வேண்டிய வரவு. ஏங்க, இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி. மாலிக்ன்ற ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து அதை வந்து நடத்துறாரு. அவர் யாரை வச்சு நடத்தாலும் அந்த நிகழ்ச்சி வந்து சோடை போகாது, மிகப்பெரிய நிகழ்ச்சியாக தான் நடக்கும். சமீபத்தில் கூட அவரோட ஒரு நகைக்கடை திறப்பு வந்து இருந்தது, நடிகர் சிம்பு வச்சு பண்ணாரு. அதே மாதிரி ரோட் ஷோ பண்ணாங்க. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடந்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பெருசாக வசிக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடத்தை வந்து கடனை அடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்தே எங்கே போய் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தினார் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் நடத்தினார். அந்த மாதிரி ஒன்றும் விஜய் போகிறது ஒன்றும் புதியது கிடையாது, அங்கே நிகழ்ச்சி நடக்குது புதியது, அங்கே வந்து ரசிகர்கள் திரள்றது வந்து புதியதே கிடையாது. இது வந்து பழைய வரலாறு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மனப்பான்மையிலிருந்து ஐயா செங்கோட்டையன் பேசுறது தான் அபத்தத்தின் உச்சமாக நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டிருக்குது. தன்னுடைய கடைசி படம்னு கிட்டத்தட்ட ஒரு மேடையிலேயே ரொம்ப பகிரங்கமாக அறிவிக்கிறாரு. சொல்லலாமா வேணாமான்னு தெரில, என்னுடைய கடைசி படத்தினுடைய
லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்லாம் சொல்லி ஆடுறாரு. அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதையே நம்ம இப்படி பார்க்கணுமான்னு. இல்ல அவர் வந்து டான்ஸ் ஆட்டம் அதுல நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சூழல் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் வருமா? ஏங்க உங்க கட்சிங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு. உங்க கட்சிக்காக வந்து உழைத்த ஒரு பெண் சகோதரி வந்து இன்னைக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இருக்காங்க. பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்கன்னு தெரியல. இங்கேருந்து நீங்கள் நேராக அங்கே போகிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் சினிமாவில் காட்டுற அதே அக்கறை குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சி தாவேக்காலையும் கொஞ்சம் காட்டணும்ல. அந்த அக்கறை வந்து இங்கே இருக்கணும்ல. சினிமாவில் மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அதனால தான் திரு விஜய் அவர்கள் மீது நான் வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா விட்டு நகரவே இல்லை. அவர் சினிமா பிம்பத்திலே தான் இருக்காரு. சினிமாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அரசியல் கட்சி அவர் வந்து பார்க்கறதுல, தொண்டர்களை பார்க்கறதுல, கட்சிக்குள்ள நடக்கிற பல்வேறு முறைகள் குறித்து அவர் வந்து பேசுறதே இல்லைன்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகுது இல்லைங்களா உங்களுக்கு? நீங்க சினிமா வந்து அதே மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, இது கடைசி படம் சொன்னீங்க. கடைசி படம் நிச்சயமாக கிடையாது. நான் தொடர்ச்சியா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு வரேன். ஹட்லி கிட்ட கதை கேட்டு படம் வந்து தயாராக இருக்கிறது. 26 தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா அடுத்த படத்தை வந்து நடிப்பார். இல்ல நேத்து அவரு என்ன சார் திரும்ப அவரே அதை கன்சியூஸ் பண்றாரு, நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே சார். இது நாள் வரைக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மேடையில அவரே சொல்றாரு, இது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுக்கப்புறமும் நீங்க நடிப்பாருன்னு சரி, விஜய் அவர்கள் இது வரைக்கும் சொன்னதை எதையாவது வாழ்நாளில் வந்து செஞ்சிருக்காரா? அவரோட ஃபுல் லிஸ்ட்டையை நம்ம வந்து பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் லிஸ்ட்டு பேசணும். ஐயா கலைஞர் அவர்கள் வந்து தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டாரு. கலைஞரை வந்து என் தலைவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா இன்பநிதி, உதயாநிதி, கலாநிதி அந்த மாதிரி பேர்களை கேட்கும் போதெல்லாம் இந்த தலைப்புகளை வச்சு படம் எடுக்கணும்னு தோணுது எனக்கு. கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தலைவரை நான் சந்திச்சதே இல்லைன்னு சொன்ன அதே விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சினிமா பட ப்ரமோஷனுக்காக பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து எதிர்க்கிறாங்க, அவங்க குடும்பம் வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா காலில் போய் விழுறாங்க. ஏன் இன்னைக்கு அணில்ன்ற பேர் வந்தது? 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா படத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்போ போய் சொற்பமான மாவட்டங்களில், சென்னைக்கு உட்பட்ட மாவட்டங்களில் 10 பேர் சும்மா போயிட்டு ஒரு இவங்க வந்து கேம்பெயினிங் வந்து பண்ணிட்டு, பரப்புரை வந்து பண்ணிட்டு உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அம்மையார் ஜெயலலிதாவோட வெற்றிக்கு வந்து ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அந்த மாதிரி அணிலா இருந்து எங்கேயாவது நீங்க ஒரு இடத்துல நிலைப்பாடுங்க. அவர் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஐயா கலைஞரோட கதை வசனத்துல வந்து திரைப்படம் எடுத்திருக்காரு. தொடர்ச்சியா கலைஞரோட பயணப்பட்டு தான் தன்னோட திரை வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரும்போது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போனீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா உங்களை வந்து 2 நாள் உங்களை கொடநாடுல வந்து காக்க வச்சாங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? உங்க தன்மானம் எங்க போச்சு? நீங்க அரசியல் நிலைப்பாடு அப்ப பேசிருங்களேன். உண்மையிலேயே திரு விஜய் அவர்களுக்கு வந்து தைரியமும் திராணியும் இருந்தா இந்த இருவரும் தலைவர்கள் இருக்கும்போது நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிங்களா பார்க்கும். அப்பெல்லாம் உங்ககிட்ட எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு வரும்போது நான் சினிமாவில தான் இருப்பேன், என் வாழ்நாள் இறுதி மூச்சு வரும் சினிமாவில் இருப்பேன்னு சொல்லி இப்ப ஏன் சினிமா விட்டு பாதிலே ஓடி வரீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சார் உங்க நிலைப்பாடு? எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க, தன்னோட உழைத்த ரசிகர்களுக்கு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் வந்து பதவி கொடுப்போம். போஸ்டர் ஓட்டினவங்க, பால் அபிஷேகம் பண்ணவங்கள யாருக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? உங்களுக்காக உழைத்த அஜித்தாவை இன்னைக்கு நடுரோட்டில் விட்டுருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில இருந்த அந்த ஆதவ அர்ஜுனாவும் சரி, சிடிஆர் நிர்மல்குமாரும் சரி, பல்வேறு நபர்கள் செங்கோட்டையன் உள்பட எல்லாரும் இன்னைக்கு உச்சாணி கும்பல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. எது சார் உங்க நிலைப்பாடு? எதுல நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க? நீங்க சொல்லல என்னைக்கு சார் நீங்க நியாயமா இருந்திருக்கீங்க? எதுலையுமே நீங்க இல்லையே. மக்கள் பணி செய்வேன், எனக்கு சினிமா முடிஞ்சிடுச்சு, மக்களோட தான் இருப்பேன்னு சொன்னீங்களா? பனையூர் அலுவலகம் ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்களா? நீங்க வீட்டுல தானே சார் தூங்கிட்டு கிடக்குறீங்க. எங்க நீங்க எதுல நிலைப்பாடு சொன்னீங்க? நீ தான் கடைசி படம் சொல்லிட்டு நீங்க சொல்றத நாங்க நம்பணும். இல்லைங்க இவ்வளவு சொல்றீங்க. நான் நேற்று அந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்கள்லயும் வந்திருந்தது சார். இவ்வளவு பெரிய கூட்டம் சார், அவ்வளவு பெரிய கூட்டத்தை விட்டுட்டு இல்லைங்க இது எனக்கு வேணாம், நான் உண்மையிலேயே மக்கள் பணி செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்துல அவர் வந்திருக்க கூடாதா? சரி, எல்லாருமே எதுக்காக போராடுறாங்க? அப்படியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து இது பண்ணணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். உச்ச நடிகர் ஆகணுங்கிறது தான். அந்த இடத்துல இருந்து அதை விட்டுட்டு உண்மையிலே ஒரு மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு வரதை நம்ம இப்படி சந்தேக கண் கொண்டு பாக்குறது சரியா இருக்குமா? சரிங்க, நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு உச்சபட்ச நடிகர் மலேசியால இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு, அதனால உங்களுக்கு சல்லி பைசா பிரயோஜனமானு கேக்குறேன். அரசியலுக்கு மலேசியால இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு போறாங்களா? இது அவங்க எல்லாம் திரண்டு வந்து உங்களுக்கு ஓட்டா மாறப்போதான்? சினிமா படத்துக்கான ப்ரொமோஷன் அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சினிமாவை நம்ம வந்து எதிர்க்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேரோட வருமானம் இருக்கு, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. நல்லது. அந்த படம் வந்து வெற்றியடைய நானும் வந்து வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் கண்ணும் கருத்துமா நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்க, அதை நான் வாழ்த்துறேன். நல்ல விஷயம். இது ஏன் நீங்கள் வந்து அரசியலுக்கு பண்ண மாட்டீங்க? இது வரைக்கும் மக்கள் போராட்டங்கள் குறித்து என்னங்க நீங்கள் போராட்டம் பண்ணீங்க? எஸ்ஏஆர் குறித்து நீங்கள் ஒரு போராட்டம், உங்கள் கட்சி எடுக்கின்ற போராட்டத்துக்கே உங்களால் கலந்து கொள்ள முடியல.
கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றீங்களா? அரசியல் எதிரி குறித்து நீங்க வந்து அவ்வளவு தூரம் பேசுறீங்க, கொள்கை எதிரி குறித்து நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு பொதுக்கூட்டத்தில் கூட நீங்க என்ன சொல்றீங்க, கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றீங்க. பாஜகன்னு உங்க வாயில இருந்து வரவே இல்லையே, எதிர்க்க இருக்கிற மக்களை தானே பேசுறீங்க. அந்த அளவுக்கு வீர தீர சாகசம் புரிந்தவர் தானே விஜய். பயந்தாங்கோலிங்க அந்த ஆளு. மக்களுக்கு எஜுகேட் பண்றாருல. என்னங்க எஜுகேட் பண்றீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் தமிழகம் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா? அரசியல் பொலிட்டிக்கலா நீங்க ஏதாவது இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? சொல்றீங்களா? ஃபுல்லா பஞ்ச் டயலாக் தான் பேசிட்டீங்க. வைப் பண்ணுங்க ப்ரோ, வைப் பண்ணு ப்ரோன்றீங்க. டிவி கேடான்னு சொல்லிட்டு வந்து ஐயா ரஜினிகாந்த் பேசுன கபாலிடா அப்படின்னு சொன்ன டயலாக் தானே நீங்க வந்து பேசிட்டு போறீங்க. சும்மா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி திமுகவை சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்களா? நீ வந்து தூய சக்தின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம். ஏங்க தமிழகம் இன்னைக்கு ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தில் நான் வந்து நியாயமா பேசுறேன், கோவப்படாம பொறுமையா நான் வந்து இந்த கேள்வி வந்து மக்கள் மன்றத்தில் வந்து வைக்க விரும்புறேன். திரு விஜய் அவர்களோட பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் நியூட்ரல், சிறுபான்மை சமூகத்துல இருந்து வரேன்னு நீங்க சொல்றீங்க. ஏங்க இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து பாஜகவும் சரி, ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் சரி, RSS சங்கி பரிவார அமைப்புகளும் சரி, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து எவ்வளவு பெரிய சூறையாடல் வந்து பண்றாங்க. ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களோட மத நம்பிக்கையின் அடிப்படையில வந்து ஒரு கிறிஸ்துவ விழா வந்து கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கள் வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து சூறையாடப்படுது, தேவாலயங்கள் வந்து எரிக்கப்படுது. 170 தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஒரு ஆண்டுகள்ல மொத்தம் 170 தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, சூறையாடப்படுகிறது. ஒரு சிறு வியாபாரிகள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொப்பி, கிறிஸ்துமஸ்க்காக பயன்படுத்துகின்ற ஒரு தொப்பி, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களை வந்து விற்கிறாங்க. இதை வந்து சூறையாடுறாங்க. இது குறித்து ஏன் விஜய் வந்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரா சொல்லுங்க? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரதமர் போயிட்டு கிறிஸ்துமஸ் விழால வந்து கொண்டாடுறாரு, கலந்துக்கிறாரு, நான் சிறுபான்மையின் காவலன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. இந்த பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனை வந்து இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் மீதும் வந்து இந்த மாதிரி தாக்கல். ஏன் இது குறித்து விஜய் வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார்? என்னோட இலக்கு வந்து சினிமால வந்து ஹீரோவா நடிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டா வந்து முதலமைச்சர். இது வந்து தமிழ்நாடுங்க, தமிழ்நாட்டுல இதான் நடக்கணும். உங்களோட ரெட்டை வேலை இன்னைக்கு வந்து கலைஞ்சு போச்சு இல்ல? ஏன் நீங்க மலேசியால இருந்து எதுக்கு உங்களை தூக்கிட்டு போறாங்க? இன்னைக்கு எங்க போய் இப்ப கை கட்டி நீங்க எங்க பதில் பேசிட்டு இருக்கீங்க? இதே நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ அலுவலகத்துல வந்து என்கொயரியில் இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவும் CTR நிர்மல்குமாரும் ஆனந்த் அவர்கள், மதியழகன் அங்க வந்து இருக்காங்க. மதியழகன் இருக்காங்களே. ஏன் உங்களுக்கு வந்து அது குறித்து ஏதாவது விஜய் அவர்கள் வந்து பேசினாரா? நாங்க சட்டப்படி எதிர்கொள்ளணும், உங்களுக்கு பேசுறதுக்கு தெம்பும் திராணியம் இருக்கா? எல்லாமே டிராமாங்க, ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் தாங்க. ஒரு வாழ்க்கையே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க. இல்ல அப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா? அவர் வந்து இப்ப சதி கோட்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தான் CBI கேட்டாங்க. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, உங்க அப்பா CBI வந்துட்டான், அதுல நாங்க உண்மையை விளக்குவோம் அப்படின்னாங்க. அதுக்காக அவங்க விசாரணை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்படி இணைச்சு பார்க்கணுமான்னு கேட்க. இப்ப CBI அவங்க கிட்ட கேட்டிருக்க கேள்விகள் என்ன தெரியுங்க? இப்ப நிறைய இடங்கள்ல வந்து அந்த கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. முதல்ல CBI கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? அந்த குறிப்பிட்ட செப்டம்பர் 27ஆம் தேதி உங்க ஷெட்யூலே வந்து கரூர் வந்து கிடையாது, வடசென்னையும் திருவள்ளூரும் தான். ஏன் வந்து நீங்க அன்னைக்கு மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? யார் உங்களை மாத்த சொன்னாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உங்ககிட்ட நேர்மையான பதில் இருக்கா? யார் மாத்த சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஆனந்த் மாத்த சொன்னாரு, இல்ல மாவட்ட செயலர் மாத்த சொன்னாரு, இல்ல என் வீட்டுக்கு முன்னாடி கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி எல்லா தொண்டர்களும் சேர்ந்து வந்து மாத்த சொன்னாங்க. உங்ககிட்ட நேர்மையான பதில் இருக்கா? கிடையாது. ஏன்னா காழ்ப்புணர்ச்சியில நீங்க மாத்துனீங்க. அங்க திமுக வந்து ஒரு முப்பெரும் விழா நடத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்க், இது பைத்தியக்காரன் கட்சிங்க. ஏன்னா நீங்க வந்து வைப் பண்ணணும், மக்களை வந்து ஈர்க்கணும், வந்து கூட்டத்தை வந்து கூட்டணும், வெறுப்புணர்ச்சியை தூண்டணும்ன்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளுக்காக, உங்களோட அரிப்புக்காக வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி. அதுல எவ்வளவு பெரிய அதனாலதான் உங்களால எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்ய முடியல. 27ஆம் தேதி நீங்க வடசென்னையில திருவள்ளூர்ல அந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு போக வேண்டியது எதுக்கு? நீங்க அது கேட்கறாங்க, நான் கேட்கலங்க. நீங்க வந்து CBI இன்னைக்கு கேட்கறாங்க. அது கூட உங்களுக்கு வந்து பதில் இருக்கா? ஏன் லேட் ஆக்குனீங்கன்னு கேட்கறாங்க. அடுத்த கேள்வி வந்து எதனால லேட் ஆகணும்? உங்க பொதுச் செயலாளர் வந்து 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்காரு, அது வீடியோவும் வந்திருக்கு. அதுக்கு நீங்க வந்து மறுப்பு சொல்ல. சரி ஓகே, லேட்டா வந்துட்டீங்க. அது யாருக்கிட்ட சொன்னீங்க? லேட்டா வருதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா? காத்துட்டு இருக்க மக்களுக்கு ஏன் வந்து குடித்தண்ணீர் நீங்க ஏற்பாடு பண்ணல? ஏங்க இன்னைக்கு மலேசியால உன் சினிமா படத்துக்கு நீ வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருக்கல, ரெயின் கோட் கொடுக்குறிய, அங்க செத்தவனுக்கு வந்து தண்ணீர் பாட்டில் கொடுத்து உனக்கு வந்து துப்பு இருந்ததா உனக்கு? நீங்க விஜய் திட்டுறான்னு சொல்றீங்களா? விஜய் திட்டுறதுக்கு என் மச்சனா மாமானாங்க விஜய் எதுக்கு நாங்க திட்டுறோம் சொல்லுங்க? உனக்கு அரசியல் அறிவு இருக்கா? மக்கள் மேல உனக்கு ஏதாவது ஒரு கரிசனம் இருக்கா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் உனக்கு மனசாட்சி உள்ள மனிதனா நீ இருக்கியா? நீ தொடர்ச்சியா எல்லா மேடைகள்லையுமே அவர் பேசுனது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா முன் வச்சாரு. அண்மையில நடந்த ஈரோட்லையும் அதை குறிப்பிட்டு பேசினாரு.
ஆனா அவருடைய அலுவலகத்து வாசல்ல திரு அஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி, அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. அவங்க தொடர்ச்சியா விஜயை சந்திக்கணும்னு வெயிட் பண்ணி அன்னைக்கு சந்திக்க முடியலங்கிறதுனால அந்த கட்சி அலுவலகத்து வாசல்ல அவங்க காரை வழிமறைச்சாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்து திரு விஜய் அவர்கள் வந்து பேசுறாருன்னா இதனால தான் வந்து சொல்றோம் நம்ம, நீங்க வந்து பேசுங்க, சிக்கல் இல்லை. நீங்க ஒரு அரசியல்வாதி, கண்டிப்பா நீங்க அதை வந்து பேசணும். ஆனா அதை நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம வந்து செயல்படுத்தியிருக்கோமா, இல்லை அதை நோக்கி நம்ம நகர்றோமான்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீங்க என்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஜய் அவர்கள் பண்ணதில்லை. திரு அஜிதா அக்னலுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேல் வந்து சாதிய பாகுபாடு வந்து பார்க்குறாங்க, என்னோட சாதியின் பெயரை சொல்லி இழிவாக அந்த மாவட்ட செயலர் எங்களை வழிந்து நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க, பாலியல் துன்புறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகம் தொடர்ச்சியாக வராங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க, நீலாங்கரை வீட்டுக்கு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து விஜயை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒரு வாரம் சென்னையில் முகாமிட்டு வராங்க. இது நான் சொல்கிறதில்ல, எல்லா சமூக வலைதளங்களும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் வந்தது. விஜய் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் சந்திக்கவே இல்லை, அவங்ககிட்ட இருந்து ஒரு மனுவை கூட வாங்கவில்லை. இவர் தான் என்ன பண்ண போறாருன்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச போறாரு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவர் தான் வந்து பேசுறாரு. சொந்த நிர்வாகி பாலியல் புகார் சொல்றாங்க. சார், இது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் என்னை வந்து சீண்டிட்டான்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சாலையில நடந்து போறீங்க, ஒரு சாதாரண ஒரு பெண்கள் மேலே ஏதாவது ஒரு வன்முறை இருந்தால் கூட யார் வேணாலும் அது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வலிமையான தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு கேவலமா நீங்க நடந்துக்கிறீங்க. தொடர்ச்சியா இது வெறும் வந்து திருவண்ணாமலையில மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட செயலர் வந்து பெண்களை வந்து அபியூஸ் பண்றாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வருது. தாவேகால மட்டும்தான் இது வருதா? மற்ற கட்சிகள் வந்து எல்லா கட்சியிலும் வருங்க. அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கும், அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, என்ன சிக்கல்னு கேட்பாங்க. அங்க பேசுறதுக்கு ஒரு பயம் கிடையாது இல்லை உங்களுக்கு. இப்போ அஜிதா விஷயத்துக்கு நம்ம வந்து வருவோம். அஜிதா அக்னல் மேல நீங்க வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன? அவர் வந்து திமுக வந்து சார்ந்தவர், அவங்க குடும்பம் வந்து திமுக குடும்பம். நான் என்ன கேட்கிறேன்னா, திரு விஜய் அவர்களோட முதல் படத்துல ஆரம்பிச்சு கடைசி படம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல தான் வந்திருக்கீங்க. ஒன்னு அண்ணா திமுக இல்ல திமுக. ஏன் நம்ம வந்து இதை குற்றச்சாட்டா சொல்றோம்னா, ஆதவர்ஜுனாவே சொல்றாரு பொது மேடையில, என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் வந்து கருப்பு சிவப்பு வந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு திமுக தான் உங்களுக்கு தான் வாக்குகள் நீங்க ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? நீங்க யாருக்கு வாக்களிச்சு? நான் சொன்னது இல்லைங்க. நான் யாருக்கு என்னோட ஜனநாயக கடமை நான் வாக்களிக்கிறது. நான் இவங்களுக்கு தான் வாக்களிச்சேன்னு நான் வந்து சொன்னதே கிடையாது. அது சொல்லவும் கூடாதுங்க. நீங்க வந்து வெளியில எதுக்கு சொல்றீங்க? அப்ப நீங்க வந்து திமுகவோட ஆளுன்னு நீங்க காட்டிக்கிறீங்கல்ல, அதுக்காக தானே இதை வந்து அரசியலா பயன்படுத்துறீங்க. அற்பத்தனமா அரசியல் நீங்க பண்ற. நீங்க திரு பில்லா ஜெகன், அஜித் அக்னலோட அண்ணன் வந்து பில்லா ஜெகன் வந்து ஆரம்ப கட்டத்துல 30 ஆண்டுகளா வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல வந்து இருந்தார். விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கும்போது அவர் திமுக காரர் தான். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா மாறுது, அப்பவும் திமுக காரர் தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் முகமாவே இருந்தார். தூத்துக்குடியில கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணி மன்றத்தை வளர்த்தவர் வந்து பில்லா ஜெகன் அவர். அவரோட சகோதரி தான் வந்து அஜிதா அக்னல். 15 ஆண்டுகளாக அவங்களும் இயக்கத்தில் இருக்காங்க, ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க, மக்கள் இயக்கத்தில் வந்து இருக்காங்க, தொடர்ச்சியாக வேலைகள் செய்கிறாங்க. என்னால் ஆதாரம் வந்து காட்ட முடியும். இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 2 கோடி ரூபாய். ஆதாரத்தை காட்டலாமா உங்களுக்கு? காட்டுங்க, ஆதாரத்தை வெளியிடுங்க. ஏதாவது பாலிடிக்ஸ் பண்றாங்களா அவங்க? கம்யூனிட்டி பேஸ் 4 நாள் உனக்காகவே தலைமறைவானார், ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டேன், 2 கோடிக்கு. சரிக்கா, அங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அங்கதான் இருக்கேன். சரி பாப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. நேர்மையான முறையில நம்ம என்ன உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டேன், 2 கோடிக்கு. 2 கோடியா? ஆமா. என்னமா பைத்தியமாமா நீ? ஏமா நீ வீட்டுல குழைச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு பயம் செலவு பண்ணிட்டு இருப்ப? எனக்கே தலை சுத்துது. 2 கோடியா? ஆமா, இப்ப பேசுனவங்க அஜித் அக்னல் தான் என்கிட்ட தான் வந்து பேசினாங்க. இந்த தகவல் எப்போ உங்களுக்கு சொல்றாங்க? பனையூர்ல வந்து அவங்க தான் சொன்னேன், ஏற்கனவே அவங்கள வந்து நல்லா எனக்கு அறிமுகம் வந்து, ஏன்னா இப்போ ஒரு பில்லா ஜெகன் காலத்துல இருந்தே தெரியும், அவங்கள வந்து தெரியும். ஏங்க இருக்கிற மாவட்டத்திலே நீங்க 120 மாவட்டங்களா நீங்க என்னதான் கட்சிக்காக நீங்க போட்டாலும் 39 மாவட்டங்கள் தான் வந்து ஆக்டிவா இருந்த மாவட்ட செயலர்கள் முன்னாடி.
நீங்க கட்சியோட கட்டமைப்புக்காக வந்து மாத்திக்கிறீங்க. நீங்க ஒரு அதாவது பாத்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. ஸோ அப்படின்னா 234 தொகுதியை நீங்க வந்து டிவைட் பண்ணி 120 மாவட்ட செயலெல்லாம் வந்து போடுறீங்க. 115 மாவட்ட செயலர்கள் ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்டது. 5 மாவட்டங்களுக்கு வந்து போடாம இருக்கும்போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே யாரு மக்கள் இயக்கத்துல வந்து ஆளுமையா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் அப்படிதான் வந்து கொடுத்துருக்கும் போது அப்ப மாவட்ட பொறுப்பாளரா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அஜிதா அக்னல் தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து தூத்துக்குடியில இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, 5 மாவட்டங்களுக்கும் வந்து மாவட்ட செயலர்கள் வந்து இன்னைக்கு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்போ அந்த அறிவிப்பும் வந்து வெளியிட போறாங்க. அப்போ நீங்க மாவட்ட செயலர் அறிவிக்க போறீங்கன்னா தலைமை கழகத்துன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, தம்பி உங்க பேர் வந்து மாவட்ட செயலர் அறிவிக்க போறோம், நீங்க அங்கிருந்து கிளம்பி வாங்க. தலைவர் கையால வந்து அந்த மாவட்ட செயலருக்கான அந்த பரிந்துரை கடிதமும் புகைப்படமும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து வழக்கம் நடைமுறை. அப்படி வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கால் வருது, அஜிதாக்கு வந்து வரல, எஸ்டிஎல் சாமுவேல் ராஜ்னு சொல்லிட்டு அவரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தான், அவருக்கு வந்து அழைப்பு வருது. அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. இவங்க தனியாக வராமல் இவங்களோட ஆதரவுகளோட கிளம்பி சென்னைக்கு வந்து வராங்க. ஸோ வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்காக தான் வராங்க. 100 மீட்டர் 150 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேரிகார்ட் போட்டு அவங்க தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். கேட்குறாங்க, சார் நான் வந்து கட்சி அலுவலகத்துக்கான வரேன், நான் மாவட்ட பொறுப்பாளர் தான், என்ன தெரியாதா, நான் தான் அஜித்தானே. இல்லை உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. யார் விடக்கூடாது சொன்னாங்கன்னா பொதுச் செயலர் விடக்கூடாது சொன்னாங்க. நான் இல்லை நான் பொதுச் செயலர் வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நியாயமான கேள்வி தானே. ஒருத்தவங்க வந்து இயக்கத்துக்காக வேலை செஞ்சுருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வர்றதை எதுக்காக தடுக்கணும்? தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளோட மையமே உங்களுக்கு அங்கிருந்தா வந்து ஆரம்பிக்குது. ஆரம்ப புள்ளியே உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னா இவங்க தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள ஒருவேளை ஒழுங்காக உள்ளே கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து அமைதியான முறையில் பேசிட்டு அவங்க வந்து கலைஞ்சு போயிருப்பாங்க. நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க. யாரை வச்சு தடுத்து நிறுத்துறீங்க? பெண் குண்டர்களை வச்சு நிறுத்துறீங்க. பவுன்சர்ஸ், பெண் பவுன்சர்களை வச்சு உலகத்தில் ஒரு கட்சி தடுத்து நிறுத்தினா அது இந்த கட்சியாக தான் இருக்கும். நிறுத்துறீங்க. அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க சாலையில். நீங்க வந்து யாருக்காக பேசுறீங்க? பெண்கள் பாதுகாப்பு, நான் வந்தா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும், தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லு. உங்க கட்சியில உங்களை பார்க்க வந்த ஒரு பெண் தொண்டர் வந்து நட்ட நடு வீதியில மொட்டை வெயில்ல தடுத்து நிறுத்துறீங்க. அவங்க வந்து காலையில இருந்து சாப்பிடல, உணவு அருந்தல, தண்ணீர் கூட அவங்க வந்து குடிக்காம உட்காந்துட்டு இருக்காங்க, சாலையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் பின்கேட் வழியா எகிரி குச்சி ஓடி போயிடுறாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு பயந்துக்கிட்டு. அப்போ விஜய் சார் வந்து உள்ள வராரு. வரும்போது அந்த வாகனத்தை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா உங்ககிட்ட பேசணும்னா அப்படின்னு சொல்லும்போது கார் கண்ணாடியை கூட கிளாஸை கூட இறக்கி 1 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அவருக்கு நேரம் வாகனம் வந்து உள்ள போயிடுது. உள்ள போயிட்டு 1 மணி நேரம் வந்து அவர் பேசுறாரு. யாருக்கிட்ட? புஷி ஆனந்த் கிட்ட வந்து பேசுறாரு. என்னங்க சிக்கல் கேட்குறாங்க. வேற ஒருத்தரை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ திரு விஜய் அவர்கள் உள்ள வந்து கூப்பிட்டு இவங்களை வந்து பேசியிருக்கலாம். இந்த சிக்கல்களை வந்து நீங்க எப்படி வேணாலும் கையாண்டிருக்கலாம். ஒரு தலைமை, இப்போ நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணுன்றதான் இங்க வந்து சிக்கல் இல்லை. மக்களோட பிரச்சனை நீங்க எப்படி அணுகுறீங்கன்றதான் இங்க வந்து முக்கியமான விஷயமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிர்வாகி உங்களுக்காக உழைத்த ஒரு பெண் தொண்டரையே உங்களால் அழைத்து உங்களால பேசுமா? நீங்க நாளைக்கு நீங்க தான் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போறீங்களா? இதை நாங்க நம்பணுமா? சொல்லுங்க நீங்க. இல்ல இப்ப அவங்க இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கிற தகவல் தலைமைக்கு தெரியாம இருந்திருக்குமா? சார் எனக்கே தெரியுது, அந்த கட்சியில பயணப்பட்ட எனக்கே தெரியுதுன்னும் போது அவங்களுக்கு ஏன் தெரியாது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா மற்ற மாவட்ட செயலர் மாதிரி இவங்க வந்து பேனர் வைக்கிறது, ரீல்ஸ் போடுறதோ கிடையாது சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க நலத்திட்ட உதவிகளாக செஞ்சிருக்காங்க. இதுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நலத்திட்டம். மற்ற மாவட்ட செயலர் மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்து பேனருக்கும் பட்டாசு வெடிக்கிறதுக்கும் செலவு பண்ற மாதிரி இவங்க வந்து பண்ணல. எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம, எந்த விதமான விளம்பரமும் இல்லாம நீங்க வந்து மக்கள் பணிகளை வந்து செஞ்சிருப்பாங்க. நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ நீங்க போனீங்கன்னா கண்கூடா நீங்க பார்க்கலாம். அவங்க பின்னாடி தாங்க எல்லா தொண்டர்களும் வந்து நிக்கிறாங்க. நீங்க தூத்துக்குடி மக்கள் கிட்ட போய்க்கணும். தூத்துக்குடி டிவிக்கே நீங்க போடுங்களேன், கூகுள்ல போடுங்க தூத்துக்குடி டிவி சொல்றாங்க. இல்ல அவங்களே அவங்க தாங்க வராங்க எல்லாத்துலயுமே. இல்ல இது அவங்களே சொல்றாங்க. ஆனா ஒரு கட்சி இதெல்லாம் தெரியும் போது ஒரு ஊர் அறிந்த முகத்தை வேட்பாளராகவோ இல்ல பொறுப்பாளராகவோ அறிவிக்காம அவங்கள தவிர்த்துட்டு இன்னொருத்தவங்களை அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பணம் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க கட்சிக்காக செலவு பண்ணிருக்காங்க. 2 கோடி ரூபாய் கட்சிக்காக செலவு பண்ணிருக்காங்க. அந்த எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் 50 லட்ச ரூபாய் நேரா வந்து பொதுச் செயலாளருக்கு பணமா கொடுத்து இல்ல போஸ்டிங் வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. இவங்க கிட்டயும் அதே மாதிரி பேரம் பேசப்படுகிறது. நான் கட்சிக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ண தயாரா இருக்கேன், அந்த பதவிக்காக நான் வந்து காசு கொடுத்து பதவி வாங்க நான் தயாரா இல்லை, நான் வந்து பொறுமையா காத்துட்டு இருக்கேன்னு சொன்னதுனாலதான் இவங்களுக்கு பொறுப்பு போடாம இருக்காங்க. இப்போ எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் கிட்ட பணம் வாங்கிட்டு போறீங்களா? அவரும் ஒரு திமுக பிரமுக தான்,
அவரோட ஒரு ஹோட்டல் ஒன்று திறக்கிறாங்க. அமைச்சர் கீதா ஜீவன் தான் போய் திறந்து வைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பத்திரிகையிலே வந்து விளம்பரம் வந்திருக்கு. அதை ஏன் அப்புறம் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லா ஜெகன் வந்து திமுகவில் இருக்காரு அப்படின்றதுக்காக அவங்க தங்கைக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. உங்கள் மாவட்ட செயலாளர் திமுக காரன் தாங்க, அவருக்கு எப்படிங்க நீங்கள் அப்போ வந்து மாவட்ட செயலாளர் கொடுங்க? அப்போ பணம் கொடுக்குறவனுக்கு நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் கொடுப்பீங்க. கட்சிக்காக உழைத்தவங்க வந்து இன்னைக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன்னால எப்படி போய் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆட முடியும் சொல்லுங்க? இது இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கல. எல்லா மாவட்டங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. திருவள்ளூர்ல ஒரு தம்பி வந்து பெனாயில் குடிச்சிட்டு அவரும் பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்லணை விஜய் அன்பன் சொல்லிட்டு அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. பெண்களை வந்து இழிவா பேசுறாரு, பாடி ஷேமிங் பண்றாரு, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு அமைச்சர் மூர்த்தி கிட்ட பணம் வாங்கிட்டு வேலைகளே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து புஷியானந்தோட ரைட் ஹேண்ட் விஜய் அன்பன், அவர் மேல நடவடிக்கை இன்னைக்கு வரையும் கிடையாதுங்க. எத்தனையோ மாவட்ட செயலர், சென்னையிலே மாவட்ட செயலர் வந்து கோடி கோடியா பணங்களை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு மாவட்ட செயலர் 36 லட்ச ரூபா கொடுத்து நெட் கேஷ்ல கார் வாங்குறாருங்க. அவரோட பொருளாதார நிலைமை எப்படி இருந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் இதே மாதிரி பணம் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளையடிச்சு மக்கள் கிட்ட இருந்து வாங்கி, அதை பொறுப்பாளர் கிட்ட இருந்து வாங்கி புஷியானந்து கப்பம் கட்டுறது உங்களுக்கு மட்டும் நல்லவங்க, இயக்கத்தக உழைத்தவங்களுக்கு வந்து எந்த பதவியும் கொடுங்க. இந்த விஜய் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் பாதுகாப்பு குறித்தும் திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றதுக்கும் இவர் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. கண்டி கட்சியில் நடக்கிற எந்த விஷயமும் விஜய்க்கு தெரியாது. திரு அஜிதா அவர்களை தொடர்ச்சியா ஏன் சந்திக்க மறுக்கணும்? பயம் மட்டும்தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது சார். நேர்மையா இருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு விஜய் கிட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. உங்ககிட்ட சார் உங்களுக்கு வந்து பதில் தெரியலனா போல, கேள்வியே உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்ககிட்ட எப்படி நாங்க கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? இயக்கத்துக்காக உழைத்து இருக்காங்க. நீங்க என்ன கூட்டம் அவங்கள பேசியிருக்கலாம் குறைஞ்சபட்சம். சார் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க பதவி கொடுக்காம போங்க, அது நமக்கு வந்து சிக்கல் இல்லை. ஒருத்தவங்க வந்து சாலையில நிக்கிறாங்க, உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்கள கூட்டு வந்து உள்ளுக்குள்ள கூட உங்களால பேச முடியாதா? கட்சி அலுவலகத்துக்குள்ள அழைச்சி கூட உங்களால பேச முடியாது. நீங்க சொல்றதை கேட்டுட்டு போறேன்னு தானே சொல்றாங்க. அவங்க அன்னைக்கு அந்த உண்ணாவிரத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, என் இறுதி மூச்சு வரை தமிழக வெற்றிக்கழகத்தில் தான் நான் வந்திருப்பேன், என் தலைவனோட தான் இருப்பேன், எந்த கட்சியிலும் நான் போய் இணைய மாட்டேன், உயிர் உள்ள மூச்சு வரை நான் உனக்காக இருப்பேன்னு சொல்றாங்களே. நீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? என்ன நீங்க பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே, அம்மா நான் மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போறேன், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிக்கல்கள் நீங்க வந்து தீர்த்திருக்கலாமா? தீர்த்திருக்க கூடாதா? யாருங்க வந்து புஷியானந்த் வந்து பேச மாட்டேன்ட்டாரு, பொதுச் செயலாளர் அவரு வந்து பேச மாட்டாரு, தலைவர் விஜய் பேச மாட்டாரு, சிடிஆர் நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் வந்து பேசுறாங்க, வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பதவி கொடுப்போன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது அப்படியே அவங்க எப்படி உத்தரவாதமா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து இவங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்காங்க, இவ்வளவு நாள் கட்சியில பயணிச்சிருக்காங்க அல்லது இயக்கத்துல பயணிச்சிருக்காங்கிற தகவல் விஜய் அவர்களுக்கு தெரியும்ல? ஏங்க இன்னும் உங்களுக்கு சொல்றேங்க, நிறைய தகவல் சொல்றேங்க. பில்லா ஜெகன் 30 ஆண்டுகளா வந்து ரசிகர் மன்றத்தில் பயணித்தார் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடே திரும்பி பார்க்கலன்னு பல்வேறு நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை பண்ணது பில்லா ஜெகன் தானுங்க. விஜய் அவர்கள் வந்து அஜிதாவோடும் பில்லா ஜெகனோட வீட்டுல போய் உணவு அருந்தி இருக்காருங்க. தெரியாதவங்க வீட்டுல தான் நீங்க போய் சாப்பிட்றீங்களா? நாடு அறிந்த நடிகர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கூட்டம் சேருது. பில்லா ஜெகன் வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்களா சார்? அதெல்லாம் மறந்து போச்சா? உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றேன்னா மறதி நோய் இருக்கா சொல்லுங்க? உங்களை வச்சு எத்தனையோ நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காரு. இன்னைக்கு தாங்க செங்கோல் எவனோ கொடுக்குறான். உங்களுக்கு அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளி செங்கோல் கொடுத்த முதல் மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா ஜெகன் தான். வேட்டைக்காரன் படம் இன்னும் நான் ஒரு படி மேலே போய் சொல்றேங்க, அவரோட பயணித்தவர்னால நான் சொல்றேங்க. வேட்டைக்காரன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதே தூத்துக்குடியில் வந்து பில்லா ஜெகன் தான் வந்து ஏற்பாடு பண்றாரு. விஜய் வந்து சொல்றாரு நான் ரசிகர்களோட படம் பார்க்கணும்னு சொல்லும்போது கீழே ரசிகர்கள் இருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா பால்கனியில் 2 பேர் மட்டும்தான். அப்பெல்லாம் புஷியானந்த் கேட்ல நின்று கிடந்தாருங்க. அதுதாங்க புஷியானந்துக்கும் பில்லா ஜெகனுக்குமா இருக்கிற பஞ்சாயத்து. அதுதான் கேட்ல நின்றுட்டு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. தயவு செஞ்சு நான் வந்து தவறா பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களோட தராதரம் அந்த லெவல்ல தான் இருந்தது. புஷியானந்த் அவர்களோட தராதரம் வந்து கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாருங்க. பில்லா ஜெகனும் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா பக்கத்து இருக்கல உட்காந்து பாக்ஸ்ல 2 பேரும் உட்காந்து வேட்டைக்காரன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. மோசமான கமெண்ட் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியெல்லாம் எப்படி பேசுவாங்க, தூத்துக்குடிலாம் எப்படி பேசுவாங்கன்னு மோசமான வார்த்தைகளை வந்து விஜய் வந்து நக்கல் நையாண்டி பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்து கேட்கிறாரு, என்னங்க இவ்வளோலாம் மோசமாக பேசுவாங்க, உங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்களா? நம்பது லைட் ஆன் பண்ண சொல்லி மைக்கை வாங்கி பில்லா ஜெகன் வந்து பேசுகிறாரு. விஜய் இருக்கிறத அவர் வந்து சொல்லவே இல்லை. ஒழுங்கு மரியாதையாக படத்தை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இங்கே பேசக்கூடாது. நான் பில்லா ஜெகன் பேசுகிறேன் அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அந்த கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கதே இல்லைங்க. பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் முடிஞ்ச உடனே ஆடி போயிட்டாருங்க. விஜய்லாம் வேர்த்து கொட்டிடுச்சுங்க. விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆளுமையை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கமே, நம்ம நீ தான் என் தளபதின்னு சொன்னார். அந்த இடத்துக்கு இன்னைக்கு புஷியானந்த் இருக்க இடத்துக்கு வரக்கூடிய தகுதியாக வாய்ந்த நபர் வந்து பில்லா ஜெகன் தான்.
இந்த காழ்ப்புணர்ச்சி தான் பில்லாஜகனை எப்படியாவது பழி வாங்கணும்னு வந்து நினைச்சிட்டு இருந்த புசி ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஜிதாவை பழி வாங்குறாரு. அதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து துணை போகிறார். நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே நீங்க வந்துடுறீங்க, முதலமைச்சராக நீங்க ஆயிரீங்க, நீங்க பழிவாங்கும் அரசியல் தாங்க நீங்க பண்ணுவீங்க. இதை தாங்க நாங்க சொல்றோம். விஜயோட அரசியல் வந்து கேடுகட்ட அரசியல். விஜய் வந்து அரசியலே பண்ணல, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் நாங்க வந்து சொல்ல வேண்டியது. இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, டிவிக்கேல என்ன சார்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு கட்சி தலைமை அணுகக்கூடிய முறையா? இப்ப எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி தலைவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதை இப்படிதான் வந்து வாசல்ல உட்காந்து தர்ணா பண்ணுவாங்களா? அப்புறம் அது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க திமுகவினுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஊடகங்களுக்கெல்லாம் அவங்க செய்தி தெரிவிச்சுட்டு தான் அவங்க வந்து வாசலே தர்ணா பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அஜித் அவர்களே என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா என்ன வந்து திமுக சார்ந்த ஆள்னு சொன்னதுனாலதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லிட்டு தான் அவங்க அந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க. இது எப்படி பாக்குறது? இது தவறான தகவல். இது உண்மையான நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வராங்க, தலைவர் வந்து பேசல, புசி ஆனந்த் வந்து பேசல, ராஜ்மோகனும் சிடிஆர் நிர்வாகம் தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கடைசி இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இறுதி மூச்சு வரை நான் வந்து இயக்கத்தோட பயணிப்பேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அஜிதா வந்து ஊடகங்களை வர வச்சாங்கன்னு சொல்றீங்களே, மலேசியாலேருந்து கிளம்பி இவர் வந்திருக்காருங்க. இவர் வீட்டு வாசலில் தினமும் 10 ஊடகங்கள் வந்து தினமும் காத்துட்டு தாங்க இருக்காங்க. பனையூர் அலுவலகத்துக்கு போனாலும் சரி, விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, ஏன் நீங்கள் தூத்துக்குடி என்ன சொல்றது கரூர்லேருந்து ஓடி வந்தீங்களா, அப்போ உங்கள் வீட்டு வாசலில் ஊடகம் நின்றுச்சு, உங்கள் கட்சி அலுவலகம் வாசல்ல எப்பவுமே ஊடகங்கள் வந்து அந்த இடத்துல நின்று தாங்க இருக்கு. அஜிதாக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஊடகத்தோட எந்த தொடர்பும் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன நீதி கொடுத்தீங்க? இப்ப நீங்க என்ன அஜிதா விஷயத்துல தான் உங்களுக்கு வந்து இது புதியதாக நடக்கிறதா? நான் இப்போ சொல்ல பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் சரி, எல்லாமே சரி. உங்களுக்கு பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க இவங்க முடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. நீங்க உடனே என்ன பண்ணீங்க, எஸ்டிஆர் சாமுவேல் ராஜுக்கு வந்து புசி ஆனந்த் ஃபோன் பண்ணி அவங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் ஆட்களை செட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க லோக்கல்ல இருக்க பொறுப்பாளர்களே வந்து அஜிதா அக்னலுக்கு எதிராக வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு, இவங்களை திமுகவோட கைக்கூலி, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு, ஏங்க அவங்களே வந்து பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய குடும்பங்க, அவங்க ஏங்க திமுக கிட்ட வந்து காசு வந்து வாங்கணும்? திமுகல பதவி வாங்கணும்னா அவங்க திமுகல எப்பயோ போய் சேர்ந்துருப்பாங்களே. இந்த மாதிரி ஆளுமையா பணம் செலவு பண்றவங்க ஆளுமையா இருக்காங்க, அவங்க திமுகல போனா பதவி கிடைக்காதா? அவங்க விஜயோட ரசிகர்கள். அண்ணன் இன்னைக்கும் வந்து திமுகல இருந்தாலும் விஜயோட ரசிகர்கள். விஜய்க்கு எதிராக அவர் வந்து ஒரு வார்த்தை எங்கேயுமே பேசுறது இல்லைங்க. இன்னைக்கும் உள்ளமாற விஜய் அவர்கள் வந்து நேசிக்கிறாருங்க. இந்த பாப்பாவும் அப்படிதான். அவங்க வந்து விஜயோட வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகை. அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து நீங்க போகும்போது என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு எதிராக பேசும்போது அந்த மன உளைச்சல்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க தூக்க மாத்திரை வந்து எடுக்காங்க. 2 நாட்கள் ஏற்கனவே சாப்பிடாம இருக்காங்க, தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க பாத்துக்கலாம் பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனையை முடிஞ்ச பிரச்சனை யாருங்க திருப்பி கலர் விட்டது? புசி ஆனந்த் தான். அந்த உண்மையிலே சொல்றேன், அந்த சகோதரிக்கு எதிராக ஒன்று விபத்து, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா இது முழு பொறுப்பும் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் சரி. A1 பாத்தீங்கன்னா புசி ஆனந்த், A2 பாத்தீங்கன்னா விஜய். ஒரு பெண்ணுங்க, அந்த பெண்ணை நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க திமுக ஆளுன்னு சொல்றதுக்கு நான் இப்ப பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றேன். உங்க மாவட்ட செயலர் எல்லாமே திமுகவும் அண்ணா திமுக சார்ந்தவங்க தானே. நீங்க என்ன புதுசாக வானில இருந்து குதிச்சு வந்தீங்களா? ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்து பயணம். எங்க விஜயா திமுக ஆளுதாங்க கட்சி ஆரம்பித்து முன்னாடி வரைக்கும். இன்னைக்கு தான் நீங்க வந்து பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு பிஜேபி வந்து திமுக வந்து எதிர்க்கணும்னு உனக்கு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக பிஜேபி நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக திமுக எதிர்க்கிறீங்க. இல்லைன்னா இத்தனை நாள் நீங்க திமுக ஆதரிச்சு தானே பேசிட்டு இருந்தீங்க. ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களா ஒரு படி மேல போய்? அப்ப உனக்கு என்ன தகுதி இருக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு? இல்ல இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க புசி ஆனந்த் அவர்கள் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. அவர் பணம் கேட்கிறாரு, பதவிகள் வழங்குறதுக்கு வந்து பணம் கேட்கிறாருங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு படி மேல போய் பனையூர் அலுவலகத்துக்கே வந்து எங்களுக்கு பதவி கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இதெல்லாம் விஜய் அவர்கள் கண்டிக்க மாட்டாரா? இது எல்லாத்தையும் விட தாண்டின ஒரு பவர் ஹவுஸா இருக்காரா திரு என் ஆனந்த் அவர்கள்? சார், நான் ஆரம்பத்துல இருந்து தொடர்ச்சியா சொல்ற குற்றச்சாட்டு, தமிழக வெற்றிக்கழகம் வந்து விஜய் அவர்களோட கட்சி கிடையாது. இவர் வந்து கௌரவ தலைவரா மட்டும் விஜய் இருக்கிறாரு. கட்சியை பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் வந்து பாஜக கிட்ட கொடுத்துட்டு அதோட செயல் தலைவரா, உண்மையான தலைவரா புசி ஆனந்த் மட்டும்தான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனை இருந்து நீங்க வேற யாரும் தான் நீக்கி இருக்கணுங்களங்க. குறைஞ்சபட்சம் நீங்க அவர்கிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கேட்டிருக்கீங்களா? புசி ஆனந்தன் மீது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குற்றச்சாட்டுகள், எத்தனையோ நிர்வாகிகள் வந்து ஊடகங்களை சந்திச்சு பேசுறாங்க. பனையூர் அலுவலகத்தை வந்து தொடர்ச்சியா வந்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, தற்கொலை முயற்சி பண்றாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஏன் நீ வந்து ஆனந்த் குறித்து பேச மாட்டேங்க விஜய்னா, உங்களுக்கு பேசுறதுக்கான தகுதி இல்லை. ஏன்னா நீங்க கட்சியில எந்த விதமான வேலைகளும் நீங்க செய்யல. உங்களுக்கு வந்து புசி ஆனந்த் குறித்து கேட்கறதுக்கு பயம். ஏன்னா அது கட்சியே பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் கட்சி தான். ஓ, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு இன்னொரு நீங்க இந்த சம்பவத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு படி மேல போய் எனக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும் அல்லது அனிதா அவர்களுடைய தற்கொலையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் நேரடியா களத்துக்கு போனவர். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் சொல்லாம, எந்த வித தகவலும் இல்லாம
ஒரு டூ வீலர்ல, இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது தனக்காகவே தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு தனக்காக 2 பேர் இன்னைக்கு வந்து ஐசியூலையும் ஐஎம்சியூலையும் இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு விஜய் எதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன சம்பவத்தை பண்ண நல்லவன் நான் தான், சரிங்களா? நீங்க ஒரு விஷயத்தை விட்டீங்க, ஜல்லிக்கட்டை விட்டுட்டீங்க. ஜல்லிக்கட்டுக்கு விஜயை கூட்டு வந்து நான் தாங்க புசி ஆனந்த் கிட்ட எழுதி கொடுத்து எப்படிலாம் வந்து கூட்டு வரணும்னு சொல்லிட்டு 2017 ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் வந்து கூட்டு வரேன், சரிங்களா? இவங்களுக்கு அந்த அறிவுலாம் கிடையாதுங்க. புசி ஆனந்த் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, அறிவில்லாத மாங்காய் மடையன் தான் புசி ஆனந்த், சரிங்களா? அவருக்கு வந்து எழுதி கொடுத்தோம். ஆமாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு கட்சியை வந்து இன்னைக்கு நாசமா போச்சுங்க. விஜய் அவர்கள் நல்லா வரணும்னு உழைச்சதுல முக்கியமான ஆள்ல நானும் ஒருத்தங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்துக்கான ஒரு விடிவெள்ளியா இருக்கும், அது ஒரு மாற்று பாதையில இருக்கும். ஒரு இன்னைக்கு வந்து இருவரும் திராவிட கட்சிகள் இருந்தாலும் ஒரு 3வது சக்தி வரட்டும், இங்க வந்து எல்லாரும் வந்து வந்தாதான் இங்க வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நாங்க ஆதரிச்சோம். ஏன் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நான் பேச வேணும்னா, உன்னோட அரசியல் வந்து அயோக்கியத்தனமான அரசியல், உன்னோட அரசியல் வந்து ஒரு RSS அரசியல். நீ நல்லவன் நினைச்சுதான் உனக்கு வந்து உதவி பண்ணும். ஜல்லிக்கட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்களே நீட்னால இறந்த சகோதரி, ஏன் இவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு கோவப்பட்டு பேசுறேன்னா, உலக தற்கொலை தினம் வந்து செப்டம்பர் 10 தொடர்ச்சியா நான் ஒரு மனித உரிமை செயல்பாட்டுல தற்கொலை தினத்துக்கு எதிராக தற்கொலைக்கு எதிராக வந்து தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்குங்க. பாப்பா அனிதா வந்து செப்டம்பர் 1 இறந்து போனாங்க. அவங்களோட நினைவா செப்டம்பர் 10 தமிழகம் முழுக்க நான் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை தடுப்பு தினம் வந்து பண்ணிருக்கேன், நீட்டு போராட்டத்துக்கு வந்து பண்ணிருக்கோம். அப்போ அனிதா வீட்டுக்கு நாங்க தாங்க உங்களை அமிச்சோம். உங்களுக்கு சொந்த அறிவுலாம் கிடையாது, நாங்க தான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறோம், இப்படிலாம் போகணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு. யார் சொல்லி அந்த அசைன்மெண்ட் கொடுப்பீங்க சார்? புசி ஆனந்த் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, சார் விஜய் வந்து அரசியல் ஆசை இருக்குங்க, அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு, எங்க குழு தான் நாங்க தான் கலந்து ஆலோசனை பண்ணி புசி ஆனந்துக்கு எழுதி கொடுக்குறோங்க. கைப்பட நாங்க வந்து டைரியில் எழுதி கொடுக்குறோம், ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் கூட்டு வரோம், இப்படிலாம் கூட்டுவாங்க, கட்சி கட்டுவாங்க, இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனல்லையும் சரி பல்வேறு காணொலிகள் நான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழுமூருக்கு நாங்கள் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம், அனிதா வீட்டுக்கு நாங்கள் தான் உங்களை அனுப்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் நாங்கள் தான் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் அதை சொதப்பினது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த். நாங்கள் என்ன சொன்னோன்னா 144 தடை சட்டம் இருக்குங்க, அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிற மக்களை வர வச்சு நீங்கள் இங்கே சந்திங்கன்னு நாங்கள் அப்போ சொன்னது தான். இப்போ பார்த்தீங்கன்னா செத்து போன 41 பேரை வர வைக்கிறது, நீங்கள் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் மக்களை வந்து அலுவலகத்துக்கு வர வைக்கிறது, உங்களுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளை வந்து வர வச்சு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா 140 தடை சட்டம் இருக்குது, நீங்கள் ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதை இந்த முட்டா பசங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவ்வளோதாங்க இவங்க அரசியல் அறிவு. எப்போ எதை எங்கே சரியாக பொருத்தணும், மக்கள் பிரச்சனை எது, உங்க கட்சி பிரச்சனை எதுன்னு கூட சிந்திக்கிற அளவுக்கு சுய சிந்தனை இல்லாமல் RSS சித்தாந்தத்தில் மூழ்கி போய் கிடக்கிற புசி ஆனந்த் கிட்ட போய் நீங்கள் அரசியல் நெறியை நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் இன்னைக்கு ஐசியூல இருக்கிறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு ஏன் விஜய் அவர்கள் தயங்குறாரு? ஏன் போகணும்? யார் செத்தா விஜய்க்குனாங்க? 41 பேர் செத்ததுக்கே இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பொறுப்புனே சொல்லாத ஒரு விஜய் ஒரு ரசிகர் செத்து போனா ஏன் போகணும்னு கேட்குறேன். இதைத்தானே தாவேக தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல ஏன் ஒரு கட்சி தலைவர் வந்து முற்றுகையிடன்னு கேட்குறீங்களா? தார்மீக அடிப்படையில் வரவங்கள கட்சி ஆஃபீஸ்க்குள்ள சேர்க்க விடாம பண்ணது யாருங்க? நானே கேட்குறேன், தாவேக்கால மட்டும் இந்த சிக்கல் இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கு. ஏங்க இப்போ நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பேசியிருக்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து மாநாடு நடந்துட்டு இருக்கு, பாமகவோட மாநாடு நடந்துருக்கு. நீங்கள் இரண்டு கட்சிகளும் வந்து மாறி மாறி அப்பாவும் பிள்ளைய சண்டை போட்டுட்டாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று இருக்கு, பேசி தராங்க. அதிமுக எத்தனை குழுக்களாக பிரிஞ்சாலும் இன்னைக்கு பேசுறதுக்கு தலைமை அலுவலகம் போங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று இருக்கு, அண்ணா அறிவாலயம் போங்க, ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழு காட்டுங்களா பார்ப்போம். தாவேக்கால ஒரே ஒரு குழு காட்டுங்களா பார்ப்போம். நீங்க தலைவர் விஜய்க்கு எதிராக நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. புசி ஆனந்த் நீங்க ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி கட்சியில இருந்து வெளியில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்ப புசி ஆனந்தனுடைய ஆளுமைங்கிறது விஜயனுடைய ஆளுமையோட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? விஜய் ஆளுமையே இல்லைங்க, அங்க எங்க ஆளுமையே இருக்காரு. அவர் பேரை பயன்படுத்தி இவங்க பணம் சம்பாதிக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து விஜய் வந்து கொடுத்துரு, என் பேரை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்கியா, எனக்கு வந்து பிஜேபி கிட்ட இருந்து RSS கிட்ட இருந்து நான் பணம் வாங்கிக்கிறேன், ரசிகர் மன்றங்கள்ல இருந்து கட்சிக்காரங்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கிக்க. நம்ம 2 பேரோட நோக்கம் என்னன்னா, எவனாவது எப்படின்னா நாசமா போட்டோம், நம்ம பாத்தீங்கன்னா கல்லா கட்டிட்டு 26க்கு அப்புறம் இந்த கடையை மூட்டிட்டு தாவே கண்ட கடையை மூட்டி இவர் பணம் அடிக்க போயிடுவாரு, அவர் திருப்பி அவருக்கு அசிஸ்டண்டா எப்போதும் போல வந்து சேர்ந்துருவார். இப்போ டிடிவி அவர்களும் OPS அவர்களும் கூட இங்க இணைய போறதாக வந்து பொங்கலுக்கு முன்னாடியே இணைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க அவர் இந்த கட்சியவே இழுத்து மூடிட்டு போயிடுவாருன்ற அளவுக்கு சொல்றீங்க, இது எப்படி பாக்குறது? அவர் அரசியல் சக்தியா, மாபெரும் அரசியல் சக்தியா வளர்ந்துட்டு வராரு. 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 2026க்கு அப்புறம் படம் நடிக்க போயிடுவாருங்கிறீங்க, இது எப்படி பாக்குறது? சார் இப்போ டிடிவியும் சரி வந்து OPSம் சரி பாத்தீங்கன்னா யார் சொல்றது கேட்பாங்கன்னா அமித்ஷா சொல்றதான் கேட்பாங்க. அமித்ஷா சொல்றதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அதிமுக கூட்டணியில் தான் வந்து போயிருக்கணும்.
அதிமுக கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் வந்து போகலை. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, அதிமுக வந்து என்ன முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டிசைட் பண்ணிட்டார். இவங்க வேணான்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்லிட்டார். அமித்ஷா கிட்டே நேரடியாக சொல்லிட்டார், எனக்கு டிடிவியும் தேவையில்ல, ஓபிஎஸும் தேவையில்லை. அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட வரதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நான் 2 கட்சியில நான் வந்து குறைத்து மதிப்பிடல. ஐயா வந்து ஓபிஎஸும் குறைத்து மதிப்பிடல, டிடிவி அவர்களும் குறைத்து மதிப்பிடல. சொற்பமான நபர்கள் தான் வந்து வர முடியும். அவங்களோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 1-2% தான் வாக்கு சதவீதம் இருக்கு. இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய கூட்டணிக்கு வந்து அதிமுக கூப்பிடும்போது ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து போல? ஏன்னா பிஜேபி வந்து சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கன்னா சிறுபான்மை ஓட்டு வந்து மொத்தமாக பல்காக வந்து சிந்தாம செதறாம திமுக கூட்டணிக்கு போயிடுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜயை வந்து தனியாக நிற்க வைக்கிறாங்க. இவரோட சின்ன சின்ன ஆட்கள் வந்து வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் வரலாம், டிடிவி அவர்கள் வரலாம். அப்படி நீங்கள் வரணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அவர் வந்து வேட்பாளரே ஒரு தொகுதிக்கு வந்து அறிவிச்சிட்டார். டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரே அறிவிச்சிட்டார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜயோட அசைன்மெண்ட்டு. விஜய் முதலமைச்சர் ஆகுன்றது பிஜேபியோட அசைன்மெண்ட் கிடையாது. எடப்பாடி வந்து தமிழகத்தை ஆளுன்றது அவங்களோட அசைன்மெண்ட் கிடையாது. அதிமுக அழிக்கின்ற வேலைகளை பிஜேபி பார்த்துக்கும், திமுக அழிக்கின்ற வேலையை விஜய் பார்க்கணும். இதுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்த அசைன்மெண்ட். இது வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் திருப்பி அவங்க வந்து பேசுவாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கான சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள், அது இல்லாமல் சிடி நிர்மல்குமார், என் ஆனந்த் அவர்கள், அப்புறம் கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்க எல்லாருமே சிபிஐக்கு ஆஜராயிருக்கிறாங்க. இந்த விசாரணை எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதற்கும் இந்த தேர்தல் கூட்டணிக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல வேற மாதிரியான பின்னூட்டங்கள் எல்லாம் நிச்சயமா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு தான். இப்ப சிபிஐன்றது யாரோட கைப்பாவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்க கைப்பாவியா இருக்கு, பிஜேபியோட கைப்பா. இதை நான் சொல்லல, ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னார். என்ன சொன்னாருன்னா, வந்து கள்ளச்சாராய மரணம் வந்து இருக்கும்போது சிபிஐக்கு வந்து என்கொயரி கேட்கும்போது அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, ஏன் சார் சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாதா சிபிஐ யார் இயக்குறாங்கன்னு? பிஜேபி தான் இயக்குது. சிபிஐக்கு போனால் உங்களுக்கு வந்து நீதியே கிடைக்காது. ஒரு 5 ஆண்டுலேருந்து 7 ஆண்டுகள் வந்து இந்த வழக்கை வந்து இழுத்தடிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் தமிழக அரசின் மீது குற்றம் சொன்ன நீங்கள் இப்போ ஏன் சிபிஐ வழக்கு கேட்டு ஏன் நீங்கள் வந்து போனீங்க? தமிழக அரசாங்கம் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டு இங்கே வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையமே போட்டு, இதே அருணா ஜெகதீசன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான தீர்ப்புகளை வந்து வாங்கி கொடுக்குறது எல்லா வேலைகளும் செய்தவர் தான். ஒரு நேர்மையான நீதியரசர் தான், முன்னாள் நீதியரசர் வந்து அருணா ஜெகதீசன். அந்த ஆணையத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் போனீங்க. உங்கள் அப்பா வரட்டும் சிபிஐன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரம் வந்து சொன்னீங்கல்ல, இன்றைக்கி சிபிஐக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்களே, எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்க? சென்னையில் இருக்குங்க சிபிஐ அலுவலகம், இங்கேயே வச்சு உங்களை விசாரணை பண்ணியிருக்கலாமே. ஏன் உங்களுக்கு வந்து மலேசியாலேருந்து நேரடியாக அங்கே வர வச்சுக்கிறாங்க, உங்கள் குடுமையை வந்து பிடிக்கிறாங்க. டேய் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா. நீ திருப்பி பிஜேபின்னு பேசக்கூடாது, ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடாது, சிறுபான்மையினருக்கு வந்து நடக்கிற கலவரங்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை விஜய் வந்து பேசக்கூடாது. அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் சார். ஏன் விஜய் பேச மாட்டேன்னா பிஜேபி பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ ஒன்னே ஒன்று தான், திமுக எதிராக மட்டும் பேசு, சிறுபான்மை வாக்கு மட்டும் நீங்கள் வந்து கபீலகரம் பண்ணி எங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து எலெக்ஷனுக்கான வேலைகள், எலெக்ஷனுக்கான நீங்கள் என்னென்னலாம் செய்யணுன்ற கலந்தாய்வு தான் அங்கே போயிட்டு, அது ஒரு என்கொயரியாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அதிர வைக்கும் கருத்துக்களும் அதிரடியான செய்திகளும் சொல்லியிருக்கிறீங்க. அரங்கத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.